சக்தி இருந்துச்சுன்னா இப்போ என் முன்னாடி வரீங்களா? ஹலோ, தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? பிரசாந்த், என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு? ஒன்றும் இல்லை பிரசாந்த், ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டோம். ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டை. இன்னைக்கு நம்ம ஒரு கொடூரமான இடத்த தான் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஆக்சுவலா இந்த இடத்த பத்தி நிறைய பேருக்கு யூடியூப்ல பேய் வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு இந்த இடத்த பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 மாசம் இருக்கும். 4 மாசத்துக்கு முன்னாடி நானும் மணி ப்ரோவும் சேர்ந்து இந்த வீடியோ எடுத்திருந்தோம். இந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி போய் நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி பயந்து இந்த இடத்த விட்டு போராடி வெளில ஓடி வந்துட்டேன். ஸோ அப்பையிலேருந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. திருப்பி இந்த இடத்த வந்து நம்ம வீடியோ எடுக்கணும், கம்ப்ளீட்டாக இங்கே என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பிளான் எனக்கு ரொம்ப நாள் பிளான் இருந்துச்சு. அந்த நாள் இன்னைக்கு அமைச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் திருப்பி வீடியோ எடுக்க வந்திருக்கேன். இன்னைக்கு நான் மட்டும் வரல, என் கூட அருண் வந்திருக்கான். ரொம்ப நேரமா திருன்னு முழிச்சிட்டே இருக்கிறான், சுற்றி பார்த்துட்டு. அவங்ககிட்ட 2-3 வார்த்தைகள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியன்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்து இந்த இடத்த வாங்கி இந்த இடத்துல ஒரு வீடு கட்டியிருக்காங்க. பாதி கட்டினதுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஒரு அம்மா ஒரு சின்ன பொண்ணு வந்து பார்த்துருக்க கூட ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தவங்க வந்து 3 பேர் வந்து பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த சின்ன பொண்ணு விளாண்டு இருக்கிறப்ப தவறி இந்த வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை எங்கன்னு தெரியல, மொட்டை மாடியிலேருந்து தான் சொல்கிறாங்க, மொட்டை மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்களாம் அந்த சின்ன பொண்ணு. அதை பார்த்து அவங்க அம்மா அதிர்ச்சியில் அவங்களே இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது என்ன நடந்ததுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறப்ப நிறைய அழுகிற சவுண்டு, சின்ன குழந்தைங்க சிரிக்கிற சவுண்டு, விளாடுற சவுண்டு, அந்த மாதிரி நிறைய சவுண்டு கேட்டதாகவும், அதுலேயும் சில பேர் நிறைய உருவத்தையும் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்க ஆல்ரெடி வந்தப்பவே எனக்கு ஸ்டோரி தெரியாது, பட் நிறைய விஷயம் நான் பார்த்தேன். இப்போ நான் வந்திருக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம அருண்கிட்ட கேட்கலாம். என்னென்னமோ சொல்லின்னு நீங்கள் வேற இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்திருக்கான்னு சொல்கிறீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருக்க வேற சொல்கிறீங்க. ஓகேவா, என்ன நடக்க போது தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். கூட நீங்கள் சப்போர்ட் தான் வந்திருக்கேன், உள்ள போய் பார்க்கலாம் அவனா நடக்குதுன்ட்டு. ஓகேங்களா, செத்தது வேற சின்ன பொண்ணோட ஆவின்னு சொல்கிறாங்க. என்ன நினைக்கிற? சின்ன குழந்தையில ஜென்ரேஷனில் சின்ன குழந்தைய சமாளிக்க முடியல ப்ரோ. வேறு பேயா வேற ஆகிட்டு இருக்குது. என்ன நான் பண்ண போதுன்னு தெரியல. வாங்க போய் போகலாம், சமாளிக்கலாம். வாங்க, என்ன வழி இருக்கு, வாங்க போகலாம். ஜாலியாக விளாட்லாமா ப்ரோ? வாங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட் உள்ள பார்க்கலாம். வாங்க ப்ரோ. சரி, இந்த வீடியோ எடுங்க. ஓகே buddies, பேய் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைய எங்கள் 2 பேரும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி ஃபோக்ஸ். என்ன ப்ரோ இப்படி இருக்கு? இன்கேஸ் நம்ம உள்ளே இருக்கிறப்ப வெளில ஏதாவது கேப்சர் ஆனாலும் நைட் கேமரா பார்த்துக்கும். ஓகேவா? ஒரு 1 year 2 year இருக்குமா கட்டி பாதி நிறுந்து? அது பல வருஷம் சொல்கிறாங்கய்யா. அவ்வளோதானா? எக்ஸாக்டாக எத்தனை வருஷம்னு தெரியல, ஆனால் பல வருஷம் சொல்கிறாங்க. ஐயோ, ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? இந்த அக்கா பேர் என்ன ப்ரோ சொன்னீங்க? சுமித்ரா அக்கா, நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன ப்ரோ எந்த ரியாக்ஷனுமே காணோம். நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னா உங்களால் எங்க முன்னாடி வர முடியுமா? ஹலோ, ஆனால் ரொம்ப கேவலமாக வரைஞ்சிருக்கானுங்க ப்ரோ.
பட் இஸ் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் எனக்கு காட்ட விருப்பம் இல்லை, நான் ப்ளர் பண்ணிக்கிறேன். ஷி கேட்குது. என்ன ப்ரோ வந்துச்சு? இங்கே தானே சவுண்ட் கேட்டுச்சு. என்ன ப்ரோ வந்துச்சு? தெரியல ப்ரோ, டொம்முன்னு சவுண்ட் கேட்குது. ஹலோ லாஸ்ட் எப்போ ப்ரோ வந்துருங்க? ப்ரோ 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 ஒரு 4 months இருக்கும். 4 months-ஆ? 4 to 5 months இருக்கும். அதுக்கு ப்ரோ வந்தா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வராமல் சொல்கிறீங்க? இல்லை ப்ரோ, எனக்கு ஆல்ரெடி வந்தேன் தான், இருந்தாலும் இப்போ நான் தனியாக வந்திருக்கேன் இல்லையா, நானாக ட்ரை பண்ணி வந்திருக்கேன்ல. கண்டிப்பாக அது எனக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லாஸ்ட் டைம் 2 பேர் வந்தீங்களா? 3 பேர் வந்தோம். என்ன ப்ரோ சவுண்ட்? சுமித்ரா அக்கா, இது உங்களோட வேலை தானா? அந்த குட்டீஸ் வேலையாக இருக்கும் ப்ரோ. உங்களோட பொண்ணு உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்களா? ஹலோ ப்ரோ, உள்ளே போகலாமா? வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது? பாத்ரூம் மாதிரி இருக்கு ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ. சவுண்ட் கேக்குது ப்ரோ. கேக்குது. ஹலோ ப்ரோ, வெளியே கேடுச்சு ப்ரோ. இப்போ நீங்கள் தான் பேசுனீங்களா? ப்ரோ வெளியே கேடுச்சு ப்ரோ. இப்போ நீங்கள் தான் பேசுனீங்கன்னா மறுபடியும் உங்களால் இந்த சவுண்டை உங்களால் போட முடியுமா? கேட்டுச்சா? அமைதியாக சைலண்டாக நடங்க, பொறுமையாக நடந்துவாங்க. ஒரு நிமிஷம். ப்ரோ கை வைக்காத ப்ரோ. தெரியுதா? கை வைக்காத ப்ரோ. ஏதோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க, ஏதோ இங்கே தப்பு நடக்குது ப்ரோ. கேட்குது, அமைதியாக இருங்க. சரியில்லை ப்ரோ. என்ன ப்ரோ இது? அது இந்த தலையில் மாட்டிக்கிட்டு அமுக்குனா டிங்குன்னு வரும்ல, அதுவா ப்ரோ? அதை தான் எரிச்சிருக்கானுங்க ப்ரோ. அது கிடையாது ப்ரோ இது. ப்ரோ அது கிடையாது ப்ரோ இது. டைப் ஆஃப் டாய்ஸாக இருக்குமோ? டோன்ட் ஹேவ் ஐடியாஸ். என் மேலே லைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. படி ஆக்சுவலாக இந்த கை கால் விளங்காமல் போகிறதுக்கெலாம் ஒரு மாதிரி பில்லி சுனியம் பிளாக் ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க, பிளாக் மேஜிக்ஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க. ப்ரோ பயமுத்துறீங்க நீங்கள் வேற. எனக்கு அதை பார்த்ததும் ஒரு மாதிரி நர்வஸாக ஃபீல் ஆகுது. நான் இப்போவும் சவுண்டு மைல்டான்னு கேட்டுகிட்டே இருக்குது. மைல்டாக இல்லை, ரொம்ப சத்தமாகவே கேட்குது எனக்கு இப்போவும். ஓகே, நான் மைண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் வச்சுருக்கேன், நெகட்டிவாக திங்க் பண்ணலை. பார்த்துக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி, யார் அது ப்ரோ? தயவு செஞ்சு இந்த மாதிரி பொருள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தொட்டுறாதீங்க, மிதிச்சிடாதீங்க. நார்மலாகவே வாங்க ப்ரோ போகலாம். நீங்கள் எடுக்காதீங்க ப்ரோ. நான் எடுக்க மாட்டேன். எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு தெரியல ப்ரோ. ஐயோ பாருங்க ப்ரோ. ப்ரோ ஏதோ கேப்சர் பண்ணேன். இங்கே தான் ப்ரோ பார்த்தேன். நானும் பார்த்தேன். ஏதோ பார்த்தேன் ப்ரோ. நான் தான் ப்ரோ டெஸ்ட் பண்ணேன். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தது தான் நானும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ நின்றுட்டு இருந்துச்சு. தொல்ல நீங்களும் பார்த்து சேஃபாக கால் எடுத்து வைங்க. வைக்கிற ஒரு ஸ்டெப்பும் பார்த்து வைங்க. சரி
ஏதோ ஒன்று பார்த்தோம் ப்ரோ. என்ன ப்ரோ பாத்தீங்க? ஏதோ நின்றுட்டு இருந்துச்சு, நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நான் பார்த்தேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? நிஜமா ப்ரோ சவுண்ட் வருது ப்ரோ. யாரது? சவுண்ட் வருது ப்ரோ. யாரது? ப்ரோ ப்ரோ யாரது? ஓடல சவுண்ட் எங்கன்னு கேட்கு. ஹலோ, சவுண்ட் கேக்குதா? மைல்டா கேக்குது. ஆமா ஒரு சின்ன வயசுல இருந்து ஆமா ப்ரோ. பெரிய வயசு கேச்சு ப்ரோ. ப்ரோ தெரியும் கேட்டுச்சு ப்ரோ. அமைதியா இருக்கு ப்ரோ. ப்ரோ வாடாம் ப்ரோ. ரொம்ப பயம் ப்ரோ. இதெல்லாம் வாடாம் ப்ரோ. ப்ரோ வாடாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. எதுவும் வாடாம் ப்ரோ. லைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. படி, ஆக்சுவலாக நாங்கள் கீழே ஒன்று பார்த்துட்டு சொன்னேன்ல, இந்த கையில் ஆணி அடித்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு, அதே மாதிரி இப்படியும் பண்ணியிருக்காங்க. வித்து ஒரு லேடி யூஸ் பண்ணி என்ன லாங்குவேஜ் ப்ரோ இது? சத்தியமா தெரியல ப்ரோ. வந்து போயிடலாம் ப்ரோ. ஒரு லேடி யூஸ் பண்ணுற ஒரு இன்னரை உள்ளே வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. ஒவ்வொரு நிமிஷம் பதட்டமாக இருக்குது. நீ என்ன ப்ரோ நினைக்கிற? ப்ரோ மானா ப்ரோ வந்து போயிடலாம் ப்ரோ. ப்ரோ பாரு ப்ரோ. எல்லாம் வேணாம் ப்ரோ. பாரு ப்ரோ. பாரு ப்ரோ. அங்கேயும் வச்சுருக்காங்க. பாரு ப்ரோ. டெஃபினட்டாக இங்கே ஏதோ ஒரு தப்பு நடக்குது, ஷோராக சொல்லுவேன். அதே சமயம் நம்ம எதிர்பார்த்து வந்த ஸ்பிரிட்டும் இங்கே இருக்குது, அதில் நான் ஷோராக சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து நிறைய சிம்டம்ஸ் பார்த்துட்டேன். 2 times உருவத்தையும் பார்த்துட்டேன், ஆக்டிவிட்டிஸையும் நான் பார்த்துட்டேன். ப்ரோ இல்லை நம்ம கால் வைக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் கண்ணி வெடி வச்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். கூட வாங்க ப்ரோ. இங்க போயிடலாம் ப்ரோ. கீழே வேற ரூம் போயிடலாம் ப்ரோ. சரி வாங்க போகலாம். இங்க பாருங்க போங்க. இந்த பாட்டில் வாங்க. பார்த்தீங்களா, எரிச்சிருக்காங்க ப்ரோ. ஏதோ பண்ணிருக்காங்க. வாங்க நல்லா தெரியுது. என்ன இது? பிளட் ப்ரோ. பிளட் தானே? பிளட் இப்படி இருக்காது, ஏதோ என்னது ப்ரோ அது தெரியல ஆக்சுவலாக. ஐயோ இது என்னய்யா? ப்ரோ கால் வச்சிட்டீங்களா? இல்லை ஏன் இதுவா? என்னது ப்ரோ இது? இந்த பில்லி சுனியா வைக்கிறதுக்கு ஒரு பொம்மை ப்ரோ. கை காணும் ப்ரோ. அதுதான் ப்ரோ. தலை காணும் ப்ரோ. இல்லை, பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு ஒரு பொம்மை ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோம். அங்கு அவ்வளோலாம் சீன் இல்லை. என்னையா இங்கே தான் நிற்கிறோம், சவுண்ட் கேட்குது. சரி வா. கை கால் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். இப்பதான் சொல்றேன், மிதிக்காத, பார்த்து வாங்க. வா இங்கே வேணா வா. சுமித்ரா அக்கா, உங்க பொண்ணோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாரு அருண், தயவு செஞ்சு என் கூடவே வா. பார்த்து நட. எதையும் கூட தானே வர சொல்றேன். உன்னை ஏன்டா அப்படி பண்ற? சரி வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா. இது என்ன இடம்?
அவன் எங்க ப்ரோ எந்த இடத்துல ப்ரோ வந்துருந்தாங்க? டெரஸ் தான் சொன்னாங்க, மொட்டை மாடி. மொத்தம் பண்ணது அழகா நிலாவை பாரு, நிலா அது வானத்து மேலே. பாட்டு பாடுறது பிடிக்கலையோ? வா 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 வெண்ணிலா பாடியா? வெண்ணிலா உன் கண்கள் வெண்ணிலா. வெண்ணிலா. அதுக்கப்புறம் தெரியாது, அந்த வேலையை பார்க்கலாம். வரல, வா வா. ப்ரோ என்ன ப்ரோ இது? இங்கே தான் சவுண்ட் கேட்குது, ஆனால் ஒன்றுமே நம்மளை சுற்றி எதுவுமே இல்லை, ஒரே மர்மமாக இருக்குது ப்ரோ. ஆ கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சிட்ட? ஃபாலோ. என்ன இதுதான் ப்ரோ பார்த்தேன். என்ன பார்த்த? ப்ரோ ஆ எவனோ காண்டம் வாங்கி வேலை பார்த்து தூக்கி போட்டு போயிருக்காங்க. எப்படி இதுதான் நீ கண்டுபிடிச்சதா? ப்ரோ நீங்க கண்டுபிடிச்சி? ஆனால் ஜப்பானுக்காரன் என்னென்னமா கண்டுபிடிக்கிறான், நீ எதை கண்டுபிடிச்சிருக்கிற பாரு. ப்ரோ பெரியா பேசாதீங்க ப்ரோ. சி ஏன் நீ இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கிற? ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு, அதை பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ கண்டுபிடிச்சுன்னு வரான் பாரு. ப்ரோ ஏய் இங்கே ஏதோ கேப்சர் பண்ணேன், ஏதோ ஒன்று எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு, கேப்சர் பண்ணேன். நான் ப்ரோ இப்பதான் நாங்கள் பேசுங்க. நம்ம கேப்சர் பண்ணேன், அதை பார்த்துட்டு தான் நான் ஓடி வந்தேன். கேமரா பார்த்தா தெரியும். ஹலோ, ப்ரோ நீங்கள் தான் நின்னீங்களா? எங்க போய் சொல்லிட்டு போங்க ப்ரோ. அதுக்குள்ளே எங்கே போனீங்க? சுமித்ரா அக்கா நீங்களா? பாப்பா நீயாம்மா அது? அதுக்குள்ளே எங்கம்மா போனேன்? இல்ல ஆ நான் புடிச்சிச்சு போல. ஓ பாப்பா டேய் என்னடா கவுண்டர் அடிக்குது, பேச முடியாதுங்க. உனக்கு உனக்கு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? கூட போகுது கூட போங்க ப்ரோ. எங்க கூட வந்து விளையாடுறியா? Bro. நம்ம ஜாலியா விளையாடலாமா? ப்ரோ கேட்க தப்பா நினச்சிக்காதீங்க, உண்மையா ப்ரோ. அதான் அந்த பொம்மை செய்து ஏவல் கொடுத்தா உண்மையா ப்ரோ? அதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நானும் கேள்விப்பட்டேன் ப்ரோ. இப்பதான் ரியலா பாக்குறேன். இங்க இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா உண்மை மாதிரி தான் தெரியுது. எனக்கு சத்தியமா தெரியல. வவ்வால் ப்ரோ, வவ்வால் ப்ரோ. வவ்வால் தான் ப்ரோ, பாத்தீங்களா? பார்த்தேன். உண்மையா இந்த பேட்மேன் கம்னாட்டி இங்கே வந்துட்டான். லைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க மேல. பாப்பா உனக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம், உனக்கு எங்கள் கூட விளையாட பிடிச்சிருக்கா? நீ வரியா, நம்ம விளையாடலாம். உனக்காக நாங்கள் பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீ வரியா, நம்ம விளையாடலாம். கேக்குதா ப்ரோ? போங்க விளையாடுங்க ப்ரோ. நான் வரல ப்ரோ, நீங்களே போங்க. எங்கம்மா இருக்க? ஹலோ, இங்கே தான் இருக்கியா பாப்பா? ஹலோ, சவுண்ட் கேட்டீங்களா நீங்கள்? கேட்டுச்சு ப்ரோ. அந்த பொம்மையை ஃபர்ஸ்ட் வெளியே எடுங்க ப்ரோ. நீங்கள் கீழே இருக்கிற பொம்மை போய் எடுத்துகிட்டு வரணுமே. அந்த பொம்மை இருக்காது, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. இன்னும் மேலெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை ப்ரோ, பொம்மை கையில் வச்சுக்கலாம்னு சொல்கிறேன். அது பண்ணலாம் ப்ரோ, மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். எங்கே? ஆமாம் பார்த்தோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு போன் இருக்குது, இங்கே ஒரு குட்டி சைஸ் போன் இருக்குது. சரி வாங்க வாங்க. ப்ரோ இதான் ஃபைனல், வாங்க. அழகாக கட்டிட்டு வாழ முடியல பற்றி அவங்களால ஃபேமிலியா. ஐயோ என்ன அது? நெஞ்செலும்பு ப்ரோ. நெஞ்செலும்பா? மசாலா தடவி வச்ச மாதிரி இருக்குது. இதான் ஃப்ரை பண்ணிருக்கோம். ஃப்ரை பண்ணிருப்பாங்க. யோ இங்க பாரியா, நருட்டோ இங்கேயும் கிடைக்கியா? இதோ பாரு ப்ரோ. நருட்டோ? நருட்டோவா அது? எனக்கு தெரியல. இட் இஸ் ஆக்சுவலாக
இது என்ன கேரக்டர்னு தெரியல. இன்கேஸ் அனிமி யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இது என்ன கேரக்டர்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே அப்படியே இந்த கேரக்டரும் என்ன நேம்னு எனக்கு சொல்லிடுங்க கமெண்ட்டில், நான் தெரிஞ்சுப்பேன். எனக்கே தெரியாது, நருட்டோல ஒரு கேரக்டர் அது, அவ்வளோதான், நேம் தான் தெரியும், அவ்வளோதான். அருண், நம்ம போயிட்டு அந்த பொம்மையை எடுத்துட்டு கம்யூனிகேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொம்மை இல்லாமல் நீங்க பண்ணுங்க. இரு ஃபுல்லாக கேளு. நம்ம பொம்மை இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுறப்பவே நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சு. இப்போ நான் எடுத்துட்டு அந்த பொம்மையை வச்சு கம்யூனிகேட் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா ப்ரோ? நீங்க பண்ணுங்க ப்ரோ, நான் வண்டியில இருக்கேன் ப்ரோ. வண்டியில் இருக்கியா ப்ரோ? பேய் கூட பரவாயில்ல ப்ரோ, நான் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா அங்கே? அதுக்கு ப்ரோ வேணாம் ப்ரோ, அதெல்லாம் நான் வரல ப்ரோ, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க ப்ரோ. நீ எங்கே போகிற? நான் வண்டியில இருக்கேன் ப்ரோ. நான் வண்டியில இருக்கியா? ஐயோ சேஃப் கிடையாதுடா. வண்டியில எடுத்து சேஃப் தான் ப்ரோ, மேலே போயிட்டாங்க. பேய்னால பரவாயில்ல ப்ரோ, நான் பண்ணி வச்சாங்க பார்த்தீங்க. டேய் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம ப்ரோ இல்லை ப்ரோ, நம்ம யோசிக்கிறது தான். கை தனியாகுது, கால் தனியாகுது, தலை காணும். என்ன அதெல்லாம் உயிரோடவா பார்த்தேன்? வீட பார்த்தாவே பிரச்சனை கிடையாது. கை தனியா கால் தனியாகுது ப்ரோ, அங்கே தலை காணும், பாதி தலையை காணும். ஐயோ அதெல்லாம் உயிரோடவாடா பார்த்தேன். பொம்மை தானடா. அது தொட்டா கை கால் வராம போச்சுன்னா ப்ரோ பண்ண முடியும். என்னடா லாஜிக் இது? மை டப்பா இருக்குது. நீ ரொம்பலாம் யோசிக்கிறடா. எங்க போற? ஆட்டோ இங்க இருக்கு. போட்டு மூத கொட்டி வச்சிருக்கானுங்க, எலுமிச்சம்பழம் துணி கொளுத்தி வச்சிருக்கானுங்க, ஏதோ ட்ரெஸ் கிஸ்லாம் இருக்குது. நீங்க வேற ப்ரோ, எங்க வீட்டுல ஒரே பையன், கை கால் வராம போச்சு என்ன பண்றது? நீங்க வேற. நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற? வேணாம் ப்ரோ. பொம்மை எங்க வச்சு? இங்க பாரு அருண், நம்ம எங்க வச்சுக்க? ஆட்டோல தான் இருக்கு. பொம்மை எடுங்க. இங்க கேளு, எடுத்துக்கலாம். இங்க கேளு. நம்ம அப்படி திங்க் பண்றதுனால தான் நமக்கு அப்படி நடக்குது. ஓகேவா? நீ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா திங்க் பண்ணு, எதுவுமே நடக்காது. ப்ரோ நெகட்டிவா ஃபீல் ஆகுது ப்ரோ, ஃபுல்லா உள்ள. நீ அப்படி ஃபீல் பண்றேங்கற ப்ரோ, நீ ஃபீல் பண்ணனால தான் ஃபீல் ஆகுது ப்ரோ. நீ என்ன யோசிக்கிறியோ அதான் நடக்கும். பயமா இருக்கு ப்ரோ உள்ள. நான் தான் இருக்கேன்ல கூட. ஐயோ நீ புரிஞ்சிக்க மாட்டே, உள்ள பயமா இருக்கு ப்ரோ. வேணாம் ப்ரோ. சரி வெயிட் பண்றேங்கறியா? கண்டிப்பா. ஷூரா? கண்டிப்பா. சேஃபா இருப்பியா? கண்டிப்பா. இடம் சேஃப் கிடையாதுடா. வெளில இருக்கிறது உள்ள இருந்துடலாம். என் தம்பி இருக்கான் ப்ரோ, உள்ள பாத்துவான் ப்ரோ, அவன் பாத்துவான் ப்ரோ. என்ன பாத்துப்பானா அவன்? நீங்க போங்க ப்ரோ. சரி இந்த பொம்மை மட்டும் எடுத்துக்கிறேன். சேஃபா இரு. ஏதாவதுனா கால் பண்ணு மறக்காம. ஓகேவா? நீங்க போன் எடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை ஃபோன் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக அந்த மாதிரி சொல்லிட்டான் நான் உள்ளே வரல அப்படின்னு. ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு வந்த டாய் இது தான். இதை வச்சு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம் இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நம்ம இதை வச்சு உள்ள கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது ஒரு ரிலேட்டபுளாக ஏதாவது நடந்தால் சந்தோஷம்தான். ஹலோ, இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, கை தனியா கால் தனியா ப்ரோ, அங்கே தலை காணும், பாதி தலையை காணும். ஆக்சுவலாக நான் எடுத்துகிட்டு வந்த டாய் இது தான். இதை வச்சு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணலாம் இதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஹலோ, உங்களுக்காக பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களா அது? உங்களுக்காக நான் பொம்மை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். நான் இது உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹலோ, பிளர் ஆகுது. யாரு மேலே இருக்கீங்களா? சுமித்ரா அக்கா, உங்கள் பொண்ணுக்காக உங்கள் குழந்தைக்காக
நான் பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்கள் குழந்தைக்கு இந்த பொம்மையை நான் கொடுக்கலாமா? உங்களுக்கு ஓகேவா? இது வேற பிளர் ஆகுது. ஹலோ, மேலே இருக்கீங்களா? பட் ஆக்சுவலாக எனக்கு சுற்றி என்னை சுற்றி ஆக்சுவலாக யாரோ ஓடுற மாதிரியே சவுண்ட் கேட்குது. பட் தனியாக இருக்கிறத நினச்சா ரொம்ப பதட்டமாக இருக்கு எனக்கு. ஹலோ, இந்த நிலாவை பாருங்களேன். சுமித்ரா அக்கா, மேலே இருக்கீங்களா? ஹலோ, ஹலோ, சுமித்ரா அக்கா, பாப்பா, சுமித்ரா அக்கா, நீங்களா? அது சவுண்ட் கேட்டுச்சா உங்களுக்கு? யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹலோ பாப்பா, எங்க இருக்கீங்க? உங்களுக்கு இந்த பொம்மை வேணுமா? மாமா கிட்ட வந்து வாங்கிக்கிறீங்களா? இந்த பொம்மை உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். ஹலோ பாப்பா, எங்க இருக்கீங்க? இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கீங்களா? நல்லா தெரியுது. ஏன் என் முன்னாடி வர மாட்டீங்க? என்ன எல்லா பக்கமும் சவுண்ட் கேக்குது? ஹலோ சுமித்ரா அக்கா, பாப்பா, எங்க இருக்கீங்க? ஹலோ, ஆக்சுவலாக எனக்கு தனியாக தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்குது. இந்த பக்கம் சவுண்ட் கேட்குது, இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் சவுண்ட் கேட்குது, இந்த பக்கம் திருப்பினா இந்த பக்கம் சவுண்ட் கேட்குது. எனக்கு ஒரு மாதிரி ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்குது. நான் இங்கே தனியாக இல்லை, நல்லா தெரியுது. நான் இங்கே தனியாக இல்லை, என் கூட யாரோ இருக்காங்க. சுமித்ரா அக்கா, பாப்பா, நீங்க என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? சுமித்ரா அக்கா, நான் உங்க பொண்ணுக்காக, நான் உங்களோட குழந்தைக்காக ஒரு பொம்மை எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க குழந்தைக்கு நான் அதை கொடுக்கலாமா? பாப்பா, நான் எடுத்துட்டு வந்திருக்கிற பொம்மை உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு அந்த பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ தாராளமா என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். எங்கம்மா இருக்க தங்கப்புள்ள? ஹலோ, லைட்டு வேற மேனேஜ் பண்ண முடியல என்னால். ஒரு செகண்ட் பட்டிஸ்.
லாஸ்ட் வீடியோ ஷூட்டில் ட்ரைபாடு லைட்டாக பிரேக் ஆயிடுச்சு. இந்த பொம்மை என்கிட்ட தான் இருக்குது. இந்த பொம்மை உனக்கு வேணும்னா நீ தாராளமாக என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இதுதான் சவுண்ட் கேட்குது. மாமா கிட்ட வரீங்களா? ஹலோ, இது என்ன ஆகிடும்? பாத்ரூம். நான் வெறும் டார்ச் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த ஹெட்லைட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பட் நான் யூஸ் பண்ணலை. உள்ளே போய் பார்க்கலாம் ப்ளீஸ். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் முன்னாடி வாங்க. உங்களை பார்க்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களை பார்க்குறதுக்காக தான் கீழே ஒரு செக்யூரிட்டி போட்டுட்டு நான் மேலே வந்திருக்கேன். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நாங்கள் 2 பேரும் இருக்கோம். இந்த அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு இல்லாத அலப்பறை பண்ணுறாங்க ப்ளீஸ். எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்குது, டிடிஎஸ் சவுண்டு மாதிரி. ஆக்சுவலாக இங்கே தான் பார்த்தோம். இதை பார்த்துட்டு தான் நான் மேலே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நாசமாக போயிடுவீங்க. அப்பாவே உயிரை கொடுமைப்படுத்தி சித்திரவதைப்படுத்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறீங்களே, சத்தியமாக வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், நாசமாக போயிடுவீங்க. நல்லாவே இருக்க மாட்டீங்கடா பசங்களா. மேலே டெரஸ்ன்னு சொன்னதும் சவுண்ட் கேட்குது. அது இவ்வளோ ஸ்பீடாக? ஒருவேளை உண்மையாகவே டெரஸ்லேருந்து தான் தவறி விழுந்து இறந்துட்டு போயிருப்பாங்களோ? மேலே போய் பார்க்கலாம் ப்ளீஸ். ஹலோ, மேலே தான் இருக்கீங்களா? யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக அடிக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக இந்த பொம்மையை வந்து வாங்கிக்கலாம். என் பக்கத்தில் வர எதுவும் பயப்படுறீங்களா? ஹலோ, யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஐயோ, இந்த நிலாவை பாருங்களேன். இந்த சிச்சுவேஷனில் இந்த நிலா மட்டும்தான் பட்டிஸ் எனக்கு தோண. எங்கேருந்து யார் சவுண்டு கேட்குது? யாரோ ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. கேமராவில் கேட்குதான்னு தெரியல, பட்டிஸ் ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. இன்கேஸ் உங்களுக்கு கேட்டுது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹலோ, அங்கேருந்து கேட்குது பட்டிஸ் சவுண்டு. பாப்பா, நீங்களா? அது நீங்கள் தான் ஓடி விளாட்றீங்களா? என் கூட விளாட எதுவும் நீங்கள் தான் இப்போ பேசுனீங்களா? என் கூட விளாட எதுவும் ட்ரை பண்ணுறீங்களோ? உங்களுக்கு என் கூட விளாட பிடிச்சிருக்கா? அப்போ வாங்களேன், நம்ம கார் விளாட்லாம். உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்களேன். ஹலோ,
ஏன் பிளர் ஆகுதுன்னு தெரியல பட்டீஸ், அடிக்கடி பிளர் ஆகுது கேமரா. இதில் நிற்க வச்சுட்டுல போனேன். பாப்பா, இது உங்களோட வேலையா? இந்த கார் உங்களுக்கு வேணுமா? இந்த காரை எடுக்க எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா? இந்த கார் இப்போ நான் முன்னாடி வச்சுருக்கேன், நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். வந்து எடுத்துக்கிறீங்களா? ஹலோ, இந்த மொட்டை மாடி இருக்கிற இடம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் இங்கே ரெண்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாய்ஸு 2 மாடுலேஷனில் கேட்குது. சுமித்ரா அக்கா, இப்போ நீங்கள் தான் பேசுனீங்களா? எங்கே இருக்கீங்க? நீங்கள் தாராளமாக வந்து இந்த காரை எடுத்துக்கலாம். நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கே இருக்கீங்க? பாப்பா, பாப்பா, உங்கள் பேர் தான் என்ன? உங்கள் பேர் தான் என்ன? எப்பா, இவ்வளோ ஸ்பீடாவா? திரும்புறதுக்குள்ளையா? என் பக்கத்தில் தான் இருக்கீங்களோ? ஹலோ, ப்ளீஸ். இந்த டார்ச் ஒரு மாதிரி லோ ஆயிடுச்சு. டக்குன்னு லைட் ஆன் பண்ணுறேன், இருட்டில் ஒன்றுமே தெரில. அப்பா, எந்த காரை காணோம் பட்டீஸ்? பாப்பா, இது உங்களோட வேலையா? இப்போ இந்த காரை நீங்கள் தான் நவுத்துனீங்களா? ஹலோ, நீங்கள் தான் இப்போ சவுண்ட் போட்டதா? பாப்பா, உங்களுக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாமா? என்கிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என் முன்னாடி வந்து அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கே இருக்கீங்க? ஹலோ, இப்போதான் என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? ஹலோ, இது எப்படி கீழே வந்துச்சு? ஓ, ஓகே ஓகே, புரியுதுமா. என் கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ? பட் இப்படி ஒளிஞ்சு நின்று என் கூட விளையாண்டா நான் எப்படி உங்களை பார்க்கறது? ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஹலோ, பாப்பா, தங்கம், செல்லம், எங்கம்மா இருக்கீங்க? பாப்பா, உங்களுக்கு நிஜமாவே இந்த கார் பிடிச்சிருக்கா? சவுண்ட் எங்கேருந்து கேட்குதுன்னு தெரியலையே.
இது எப்படி மூவ் ஆச்சு இப்போ? உங்களுக்கு நிஜமாவே இந்த கார் பிடிச்சிருக்கா? ஓகே, எனக்கு புரியுது. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இந்த கார் கூட விளாட்றீங்க. பட் என் முன்னாடி என் கூட வந்து விளாட்லாம்ல, நானும் சந்தோஷப்படுவேன்ல பார்த்து. ஏன் என் முன்னாடி வர மாட்டேறீங்க? நீங்கள் தான் சவுண்ட் போட்டதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களோட அம்மா, நீங்கள், இந்த நிலா, உங்களோட அம்மா, நீங்கள், இந்த நிலா, நான், இந்த காரு எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக விளாண்டா சூப்பராக இருக்கும்ல? வரீங்களா விளாட்லாம்? ஹலோ, ப்ளீஸ். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல ப்ளீஸ். சடன் நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், கார் மூவ் ஆகிற சவுண்ட் கேட்குது. சம்டைம்ஸ் கார் மூவ் ஆகிறத நான் பார்க்கவும் செய்கிறேன். எங்கே இருக்காங்க, என்ன சொல்ல வராங்கன்னு ஒன்றுமே புரியல. நான் சம்டைம்ஸ் அவங்க என்னை அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் சும்மா நார்மலாகவும் என்கிட்ட காமாகவும் என்கிட்ட பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம், சில தப்பான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கும் இவங்களுக்கும் இந்த சம்மந்தம் இருக்கா எனக்கு ஒன்றுமே புரியல. கேட்குதா சவுண்ட்? கேட்குதா? காரோட சவுண்ட் நல்லா கேட்குது. பாப்பா, நீங்களா அது? நான் வாங்கிட்டு வந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ? அது கூட விளாண்டுட்டு இருக்கீங்க போல. ஹலோ, கேக்குதா? 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 அப்போ நான் உங்க பக்கத்துல இருந்தாதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீங்க தனியா விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க, கரெக்டா? கேக்குதா சவுண்ட்? ஓகேம்மா, நீங்க குட் கேர்ள் தானே? உங்க ஏன் இவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு? நீங்க குட் கேர்ள் இல்லையா, பேட் கேர்ளா? நீங்க குட் கேர்ளா, பேட் கேர்ளா? சரி, ஓகேம்மா. நீங்க குட் கேர்ள் அப்படின்னா சைலண்டா இருங்க. நீங்க பேட் கேர்ள் அப்படின்னா ஏதாவது சவுண்டு போடுங்க. ஓகே, நீங்கள் குட் கேர்ள் தானே? ஓகேம்மா. உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களோட அம்மா பேர் சுமித்ரா. அப்போ உங்கள் பேர்? கேக்குதா சவுண்டு? ஹலோ பாப்பா, சுமித்ரா அக்கா, நீங்களாவது வாங்கக்கா. உங்கள் பொண்ணு தான் வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க, நீங்களாவது வாங்க. என்ன உங்களோட தம்பி மாதிரி நினச்சிக்கோங்க. எனக்கு ஒரு அக்கா இல்லைன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல அக்காவாக இருப்பீங்களா? ஆக்சுவலாக இப்போ நான் கீழே போகிறதா இல்லை கண்டினியூ பண்ணுறதான்னு தெரியல. எனக்கு கண்டினியூவாக கார் மூவ் ஆகுறது, ஆக்டிவிட்டீஸு, சவுண்டு, இது மட்டும் தான் எனக்கு ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பட் நான் ஒரு விஷயம் யோசித்தேன். இதை ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வந்து
ப்ளீஸ் ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நடந்ததை தான் திருப்பி நடந்துகிட்டு இருக்குது. அதுதான் என்னால் சொல்ல முடியும். நான் வாங்கி கொடுத்த, நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன். அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது உதவி பண்ணலாம்னு நினச்சேன், அதையும் நான் பண்ணிட்டேன். ஸோ நான் வாங்கி கொடுத்த அந்த பொம்மை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன்னு இல்லை, அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னாலும் நான் வாங்கி கொடுத்த பொருள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களோட அம்மா தரப்புலேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரல, அவங்களோட பொண்ணு தரப்புலேருந்து எந்த ஒரு எதிர்ப்பும் வரல. அதை நான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுறேன். ஸோ அவ்வளோதான். நான் கீழே அருணை வேற விட்டுட்டு வந்திருக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவன் வேற தனியாக இருக்கானான்னு தெரியல, கிளம்பிட்டானா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. கீழே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ கிளம்பலாம் பட்டீஸ், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இப்போவும் மைல்டாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது பட்டீஸ். நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது, வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு. இதை நான் லைஃப் டைமாக நான் எடுத்துக்கிறேன், மறக்கவே மாட்டேன். ஸோ அவ்வளோதான். நான் பேசணுன்னு தான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது பெரிய ஒரு பிரச்சனை. எனக்கு இது பேசணுன்னா பேசிக்கிட்டே இருப்பேன், நான் சுத்தமாக பேச மாட்டேன். அதான் என்னோடய கேரக்டரு. ஓகே, நம்ம கீழே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா பாப்பா? இந்த பொம்மையை நான் இங்கேயே வச்சுட்டு போகிறேன். இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் அம்மாவோட சந்தோஷமாக இருங்க. நீங்கள் ரொம்ப நாள் இங்கேயே இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும், அங்கே போயிட்டு உங்கள் அம்மாவோட சந்தோஷமாக இருங்க. சுமித்ரா அக்கா, உங்களுக்கும் தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த இருட்டில் தான் இருக்கீங்க, நல்லா தெரியுது. தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்க. உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு உங்களுக்குன்னு ஒரு உலகம், ஒரு இடம் இருக்கும், அங்கே போயிருங்க. அங்கே போய் சந்தோஷமாக வாழுங்க, இங்கே இருக்காதீங்க. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த பொம்மை இங்கே வச்சுட்டு போயிடலாம் படி. ஓகே, கிளம்பலாம். சுத்தமாக எனர்ஜி இல்லை பட்டீஸ், ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். எனக்காக உங்களால் என் முன்னாடி வர முடியுமா? ஹலோ, ஓகே கிளம்பலாம் பட்டி. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஏய், நான் தூங்கிட்டியா? அப்படியே கண்ணு சொல்லு. சரி கிளம்பலாமா? முடிஞ்சிச்சா? முடிஞ்சு. என்ன வீடியோ நானே பார்த்துக்கிறேன். அவ்வளோதான் படி. இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடச்சிது, வேறு லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலில் போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு புள்ளியாக என்னை யாரோட நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான நல்ல வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா லவ் யூ ஃப்ரம் பிசி பிரசாந்த். அருண் பாய் சொல்லு. பாய். டாட்டா லவ் யூ.